வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நாளைக்கு வரலட்சுமி நோன்பு, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ரெண்டும் சேர்ந்து வர்றது சிறப்புனா நம்ம செய்கிற பிரசாதமும் சிறப்பாக இருக்கணும் இல்லையா? அப்போ ரொம்ப அருமையான இந்த பாயசம் கண்டிப்பாக நாளைக்கு செய்யுங்க. ஏன் இது அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறேன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பச்சரிசி, பால், நெய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இது அத்தனையும் இந்த பாயசத்தில் கலந்துருக்கிறதுனால இந்த பிரசாதம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதை செஞ்சு நீங்கள் மறக்காமல் நாளைக்கு பூஜைகள் செய்யும்போது மகாலட்சுமியோட பரிபூரண அருளும் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும்னு நானும் நம்புகிறேன். இந்த பால் பாயசம் கண்டிப்பாக நாளைக்கு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பச்சரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி, 2 அரிசியில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா உங்கள் கைப்பிடியில் 2 கைப்பிடி அரிசி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி பாசிப்பருப்பு. அளவுகளில் வேணும்னா 75 கிராம் பச்சரிசியும் 25 கிராம் பாசிப்பருப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் வடித்து இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடுங்க. 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பால் நிறையா தேவைப்படும். இது பால் பாயசம் இல்லையா? பாலை காய்ச்சி வச்சுக்கலாம். 1/4 கிலோ வெல்லம். இது வெல்லம் போட்டும் செய்யலாம், வெள்ளை சர்க்கரையிலையும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியோட அளவு பார்த்திங்களா, இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் பாயசம் இந்த அளவில் செஞ்சிங்கன்னா 8 பேர் சாப்பிட்ற அளவு தாராளமாக வரும். அரிசி இப்போ நல்லா ஈரம் இல்லாமல் காஞ்சிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணுங்கள். அதாவது நொய் மாதிரி 1-2 உடையணும், அவ்வளோதான். பவுடர் ஆக்கிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்ல அடிக்கனமான பாத்திரம் வேணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் உருகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணிடலாம் இந்த அரிசியும் பருப்பையும். நான் ஏன் பாஸ்மதி அரிசி போட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக சொன்னேன். பட் பச்சரிசியே போதும். இப்போ ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. மிதமான தீயில் வச்சு லேசாக ஒரே ஒரு நிமிஷம் அப்படி கமகமன் வாசனை வர்ற அளவுக்கு இந்த பருப்பையும் அரிசியும் அப்படி வறுத்து எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் பக்கத்துலேயே இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெல்லத்தை ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா போதும், பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். அப்புறம் நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக குங்குமப்பூ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. லேசாக வறுத்தாச்சு. வறுத்துட்டு நேராக முதல்ல பாலை ஊற்றக்கூடாது, ஏன்னா அப்போ பாலுங்கிறதுனால இது அடிப்பிடிக்க நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க, சுடு தண்ணி ஊற்றி இது ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்கலாம். இது முழுக்க முழுக்க பால்லே தான் வேக போகுது, அதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷலே. கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலில் 3/4 லிட்டர் பாலை ஊற்றிக்கிறேன். ஸோ இது வேக வேக திக்காக ஆக அதுக்கப்புறமா நம்ம கூட பாலை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்ல சிம்மரில் வச்சுடுங்க. அது பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கட்டும். நீங்கள் இந்த சைடு மற்ற சமையலெல்லாம் செஞ்சுக்கிட்டே இது ஒரு பக்கம் அப்படியே கிளறிக்கிட்டே வாங்க. இப்போ அப்படியே கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியும் பருப்பும் வேக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் நான் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கும் இது திக்காகிட்டே வரும் பாருங்கள், நல்லா வேக வேக வேக. இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கா? பக்கத்துலேயே இருங்க, ஃப்ளேமை சின்னதாக வைங்க, இல்லைன்னா பால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் மொத்தமாக ஸ்வாகா தான். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். எப்பயுமே பாலில் எந்த விஷயம் செய்யலைனாலும் செய்யும்போது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். இப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் வெந்துடுச்சு, அந்த அரிசியும் பருப்பும் வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குழைய ஆரம்பிச்சிடும்.
அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு, அதை மெயினாக வடிகட்டிடுங்க. சம்டைம்ஸ் வெல்லத்தில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போடலாம். நான் எதுக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டியாச்சு. இப்போ 15 நிமிஷம் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். இவ்வளோ நேரம் 20-25 நிமிஷம் நம்ம பக்கத்துலேயே நின்று கிண்டணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் ஊற்றி முதல்ல ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டே வரும்போது இதோட சுவை தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சிடுச்சு, வெல்லமும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, ஒரே ஒரு துளி அதில் பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஃபுல் சிம்மரில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஆனால் அந்த பொறுமைக்கு உண்டான கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்றவங்க எல்லாரும் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாராட்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இப்போ கடைசி 1 நிமிஷம் நல்லா கொதி விட்டு இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு துளி உப்பு சேருங்க. இந்த உப்புமே மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான, மகாலட்சுமி அம்சத்துக்கு உண்டான ஒரு பொருள் தான். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே மிதமான ஒரு சூட்டுக்கு அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் எந்த கண்டெய்னரில், அதாவது எந்த பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் வைப்பீங்களோ அதில் இந்த பாயசத்தை நல்ல நிறைவாக, அப்படி ஒரு வாசனை, அப்படியே கோயில் பிரசாதம் மாதிரி அருமையாக இருக்கும் இந்த பாயசம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், பருப்பு பாயசம், அக்கார வடிசல், இதோட 4 சுவையும் இந்த பாயசத்தில் வரும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதில் பாதியை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட ஒரு டிசர்ட் மாதிரி சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த பாயசம் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.